அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் வரலாறு. தலைப்பு 20. நாடெங்கும் நறுமணம். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல தங்கியிருந்த நேரத்துல ஹவாஸின் கூட்டத்தார் இவர்கள் ஆட்சி அரபுல வேரூன்றி விடாம முன்னாடியே பிடுங்கி வீசி எறியணும்னு ஆயத்தமாயிருந்தாங்கன்னு ஒரு செய்தி அண்ணல் அவர்களுக்கு செவியில விழுந்துச்சு. உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அண்ணல் அவர்களே உளவாளிகளை அனுப்பினாங்க. அவங்களே வந்து ஆமாம் இது உண்மைதான்னு சொல்லியதும் எதிரிகள் முழுக்க ஆயத்தமாவதுக்கு முன்னாடியே தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டு 12,000 வீரர்களை அழைத்துக்கிட்டு உனைன் பள்ளத்தாக்கு நோக்கி அண்ணல் அவர்கள் சென்றாங்க. ஆனா எதிரிகள் அப்போதே அங்கே வந்துட்டு மேடான பகுதியில் பாளையம் இறங்கி தயாராகி கொண்டிருந்தாங்க. அப்போ முஸ்லிம்களுக்குள்ள ஒருவன், நம்ம படைபலத்தை பற்றி யாரும் தரிக்கி நினைக்க முடியாது, இவ்வளவு பெரிய படைய எவராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா. அண்ணல் அவர்கள் இதை கேட்டு கண்டித்தாங்க. படைகள் மட்டும் போதும்னு நினைக்கக்கூடாது, அல்லாவோட அருள்தான் முக்கியம், அதையே இப்போ அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு புரிய வைக்க விரும்புறான்னு உணர்த்தினார்கள். போர் தொடங்குச்சு. மேடான பகுதியில் இருந்த எதிரிகள் பள்ளத்தாக்கில் இருந்த முஸ்லிம்கள் மீது அம்பு மழை பொழிஞ்சாங்க. அதை தாங்க முடியாம முஸ்லிம் மணி சிதறி போயிட்டது. பலர் ஓடினாங்க. ஆனா அந்த போர்க்களத்துல அம்புமலை நடுவில அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அசையாம நின்றிருந்தார்கள். அவர்களோட பக்கத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு மாதிரி சிலர் பாதுகாப்பா நின்றிருந்தாங்க. அந்த நேரம் அபு சுஃபியான் கேலி பண்ணி, நேற்று குறைஷிகளை வெற்றி கொண்ட இவங்க கடலுக்கு போய் சேரு வரைக்கும் ஓடுவாங்க போல இருக்கேன்னு சிரிச்சாராம். இன்னொருத்தன், முகமதின் மாயவித்தைகளெல்லாம் இன்றோட தொலைஞ்சிச்சுன்னு மகிழ்ச்சியோட சொல்லினான். இன்று முகமதிடம் பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன்னு சத்தியம் பண்ணினா வேறொருத்தன். இத்தனைக்கும் சில முஸ்லிம்கள் கூட மனசுக்குள்ள அவர்களின் அல்லாஹ் இவர்களை கைவிட்டுட்டானா, ஏன் இப்போ உதவலன்னு ஐயப்பட்டாங்க. ஆனா அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அல்லாஹ் நம்மோட இருக்கான், நம்மள சோதிக்கதான் இப்படி நடக்குதுன்னு திண்ணமா நம்பினார்கள். எதிரிகள் மேலிருந்து இறங்கி வந்து நேரா தாக்க தயாரானார்கள். அப்போ அண்ணல் அவர்கள் உரத்த குரல் கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, முஸ்லிம்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை கூப்பிடுன்னு சொன்னார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருங்குரலில் முழங்கி, மதினாவின் ஆதரவாளர்களே, முஸ்லிம்களுக்கு முதலில் ஆதரவு தந்தவர்களே, ஹுதைபியாவில் அண்ணல் நபிகள் நாயகத்தோட கை சேர்த்து இறுதி வரை போராடுவோம்னு உறுதியான அகதிகளே, சீக்கிரம் வாருங்கள், அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறார்கள்னு அழைத்தார். அந்த முழக்கம் குன்றுகள்ல மோதி பின் எதிரொலிச்சது. உடனே முஸ்லிம்கள் இதோ வர்றோம்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்தாங்க. குதிரைகள் திரும்ப மறுத்ததும் அவங்க குதிரையிலிருந்து குதிச்சு கால்நடையிலே ஓடி வந்தாங்க. அப்போ அண்ணல் நபிகள் நாயகம் எதிரிகளை நோக்கி பாய்ந்து, நான் தான் முகம்மது, நான் தான் அல்லாஹுவின் தூதன், இதிலே எந்த ஐயமும் இல்லை, நான் அப்துல் முத்தலிபின் பேரன்னு முழங்கினாங்க. இந்த முழக்கம் எதிரிகளின் மனச நடுங்க வச்சது. முஸ்லிம்களோ மனசுல கண்மலை போல வலிமை அடைஞ்சாங்க. உடனே வாளோடு வாள் மோதினது. அம்புகள் காற்றுல பறந்தன. எதிரிகள் வீழ்ந்தனர். கொடியை தூக்கியவன் வெட்டப்பட்டான். பகை அணி செதறி போச்சு. தங்களோட மனைவி பிள்ளைகள் செல்வங்களை விட்டுவிட்டு ஓடனாங்க. முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த போரில் முஸ்லிம்களுக்கு கிடைச்சது 6,000 கைதிகள், 29,000 ஒட்டகங்கள், 40,000 ஆடுகள், 4,000 வெள்ளிக்காசுகள். எதிரிகள் தாயிப்பு கோட்டைக்குள்ள ஓடிப்போய் அடைஞ்சாங்க. அங்கே முற்றுகை 20 நாட்கள் நடந்துச்சு. ஆனா கோட்டை அடிபணியல. அண்ணல் அவர்கள் தேவையில்லாம முற்றுகை நீட்டிக்காம திரும்பி வந்தாங்க. அப்போ சிலர் தாயிப் மக்களை சபிக்கணும்னு கேட்டாங்க. ஆனா அண்ணல் அவர்கள், இறைவனே இவர்களுக்கு நேர்வழி காட்டுன்னு துவா செய்தார்கள். போர்க்களத்துல கைதாங்கினவங்கள்ல அண்ணல் அவர்களோட பால் தாய் ஹலிமாவின் மகள் ஷைமா கூட இருந்தாங்க. அவர்களை அண்ணல் அவர்கள் தங்களோட மேலாடையில அமர வச்சு மரியாதை பண்ணாங்க. என்னோட கூட மதினாவுக்கு வான்னு கேட்டாங்க. ஷைமா சம்மதிக்கல. அதுக்கு பதிலா அண்ணல் அவர்கள் சில ஒட்டகங்களும் ஆடுகளும் பரிசா கொடுத்து பாதுகாப்போட அவங்கள யூருக்கு அனுப்பினாங்க. போர்க்கள கைதிகளை மீட்க யாரும் வரல. அப்புறம் கைதிகளையும் பொருட்களையும் முஸ்லிம்களுக்கு பங்கு வச்சாங்க. புதிதாக இஸ்லாமத்தை தழுவினவர்களுக்கு அதிகமா கொடுத்தாங்க. இதை கண்டு சில அன்சார், அதாவது ஆதரவாளர்கள், மனசுக்குள்ள குறை சொன்னாங்க. அது அண்ணல் அவர்களின் செவியில விழுந்ததும் அவர்களை அழைத்து, ஆதரவாளர்களே, என்னை பற்றி நீங்கள் என்ன பேசினீர்கள்னு கேட்டார்கள். அவர்கள்,
நாங்கள் ஒன்றும் சொல்லல. எங்கள் இளைஞர்கள்ல சிலர் மட்டும் பங்கீடு பற்றி குறை சொன்னார்கள் பதில் சொன்னார்கள். அப்போ அண்ணல் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள், நான் உங்களிடம் வந்தபோது நீங்கள் வழி தவறி இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான். நீங்கள் வறுமையில் இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு வளம் கொடுத்தான். உங்கள் இதயங்களில் பகை இருந்தது. அல்லாஹ் அதை நீக்கி அன்பை நிரப்பினான் இல்லையா கேட்டார்கள். அவர்கள் ஆமாம் ஆம், இறைவனும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு அளவற்ற அருள் சொரிந்தார்கள் சொன்னாங்க. அண்ணல் அவர்கள் தொடர்ந்தாங்க, நீங்க வேணும்னா வேறு மாதிரி சொல்லலாம். எங்களை எல்லோரும் நிராகரித்த போது நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர்கள், எங்களுக்கு அபயம் தந்தீர்கள் சொல்லலாம். நீங்க சொன்னாலும் அது உண்மைதான். ஆனா கவனியுங்க, குறைஷிகள் புதிதா இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அவர்களுக்கு ஆறுதல் தேவை. அதனாலதான் இந்த உலகப் பொருட்களை அவர்களுக்கு தந்தேன். உங்களுக்கு நான் என்ன கொடுத்தேன் தெரியுமா? நான் உங்களோட இருக்கிறேன். அவங்க ஆடுகளையும் ஒட்டகங்களையும் வீடு கொண்டு போகும்போது நீங்க அல்லாஹ்வின் தூதரை உங்கள் வீட்டுகளுக்கு அழைத்துச் செல்வதில் மகிழ்ச்சி அடைய மாட்டீர்களா? என் உயிர் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. நான் உங்களை போதும் கைவிட மாட்டேன். மக்கள் பாதையை வேறு பாதையாக எடுத்தாலும் நான் அன்சார்கள் எடுத்த பாதையில்தான் போவேன். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவனே, ஆதரவாளர்களுக்கும் அவர்களுடைய மக்கள் மீதும் உன்னுடைய அருள்மாறி பொழிய பண்ணுவாயாக. இந்த வார்த்தை சொன்னதும் அங்கு இருந்த ஆதரவாளர்களோட மனசு உருகிப் போச்சு. கண்களில் நீர் வழிந்தோடி தாடியெல்லாம் நனைத்தது. தேம்பி தேம்பி அழுது கொண்டு, ஆதரவாளர்கள், எங்களுக்கு உங்களைத் தவிர வேறு எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு இறைவனின் திருத்தூதர் தாங்களே போதும், தாங்களே போதும், அப்படி உரிமித்த குரலில் சொல்லினாங்க. இதை கேட்டதும் அண்ணல் நபிகள் நாயகம் முகம் மலர்ந்தது. அந்த போரில் கைதாகினவர்கள்ல அண்ணல் அவர்களோட செவிலித்தாய் ஹலீமாவின் மகள் ஷைமா மட்டுமில்ல, அவரோட உறவினர்களும் இருந்தாங்க. அவர்களை விடுவிக்க வந்தவர்கள், உறவினர்கள், நாங்கள் உங்களுக்கு உற்றார் உறவினர்களே, உங்க செவிலித்தாயார் எங்க குலத்தார், அவர்களுடைய பொருட்டாவது கைதாகி நிற்கும் எங்களோட கூட்டத்தாரை விடுவியுங்கள்னு கேட்டாங்க. அப்போ அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன செய்வேன், கைதிகளை பலலுக்கு பங்கு வைத்து விட்டேனே, எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் கிடைத்த கைதிகளை உங்களுக்கு விட்டுத்தரேன். மற்ற கைதிகளை விடுவிக்க வேண்டும்னா தொழுமிடத்துக்கு போய் தொழுகைக்கு பின் மக்களிடம் கேளுங்கள். அவர்களும் அப்படி செய்தாங்க. தொழுகை முடிந்ததும் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் கிடைத்த கைதிகளை உங்களுக்கு விட்டுக் கொடுத்தேன். உடனே அங்கிருந்த முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரே குரலில், எங்களுக்கு கிடைத்த கைதிகளையும் நாங்கள் விட்டுவிட்டோம். அப்படியே ஒரு நொடியிலேயே 6000 கைதிகள் அரை காசு கூட கொடுக்காம விடுதலை அடைந்தார்கள். இதற்கு பிறகு அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் ஆட்சிக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு மதீனா திரும்பினார்கள். அந்த நேரத்துல சிரியா மாத்தரசன் பயந்து போச்சு. முன்னாடியே அண்ணல் நபிகள் நாயகம் அனுப்பிய கடிதத்தை கிழிச்சவன் அவனே. இப்போ மதீனாவை படையெடுக்கணும்னு ரோம பேரரசனோட சேர்ந்து பெரும்படை திரட்டினான். இதை கேட்ட அண்ணல் அவர்கள் 30,000 வீரர்களை ஆயத்தம் பண்ணினார்கள். அப்போ அண்ணல் அவர்கள் சொன்னார்கள், இந்த போருக்கு ஒவ்வொருவரும் தங்களாலான பொருளுதவி செய்ய வேண்டும். உடனே பெண்கள் தங்களோட ஆபரணங்களை கழற்றி கொடுத்தார்கள். ஒரு கூலி வேலைக்காரன் கூட சேமித்து வைத்திருந்த பேரிச்சம்பழங்களில பாதியை கொண்டு வந்து கொடுத்தான். உத்மான் ரதியல்லாஹ் 9000 ஒட்டகங்களும் 10,000 திர்ஹங்களும் தந்தார். உமர் ரதியல்லாஹ் தங்களுடைய செல்வத்தின் பாதியை தந்தார். அபூபக்கர் ரதியல்லாஹ், என்னிடம் இருந்ததையெல்லாம் கொண்டு வந்தேன். அண்ணல் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கர், உங்க குடும்பத்துக்கு ஏதாவது விட்டீங்களா? அபூபக்கர் ரதியல்லாஹ், அல்லாஹ் அவனோட தூதர், அவர்களே போதும். பிறகு அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை மதீனாவிலேயே பிரதிநிதியாக நியமித்து பெரும் படையுடன் சிரியா நோக்கிச் சென்றார்கள். இறுதியில் தபூக்கை அடைந்தார்கள். ஆனால் சிரியா அரசன் அண்ணல் அவர்கள் பெரும்படை கொண்டு வர்றாங்கன்னு கேட்டதும் தப்பி ஓடினான். அண்ணல் அவர்கள் போரில்லாமல் மதீனா திரும்பினார்கள். சில நயம்வஞ்சகர்கள் என்ன வேணும்னு போனார், வெறுங்கையோடு வந்துட்டார்னு கேலி செய்தாங்க. ஆனா ஹாலித் ரதியல்லாஹ் சில சிற்றரசர்களை வென்று கப்பம் வாங்கி கொண்டு வந்ததால அந்த வஞ்சகர்களோட வாய் அடைந்தது. அப்புறம் ஹஜ் காலம் வந்தது. அண்ணல் அவர்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு தலைமையில 300 பேரை அனுப்பினார்கள். மக்களுக்கு விதிகளை எடுத்துரைக்க அலியையும் அனுப்பினார்கள். அப்போ அலி ரதியல்லாஹ், இனி உருவ வழிபாடினர் காபாவுக்குள் நுழையக்கூடாது, உடையில்லாமல் தவாஃப் செய்யக்கூடாதுன்னு அறிவித்தார்கள். இதனால் ஹஜ்ஜு சடங்கு தூய்மையாக்கப்பட்டது. அந்த நேரம் அரபு மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், முகமது குறைஷிகளை வெற்றி கொண்டாரா? அப்படி என்னால் அவர் நிச்சயம் நபிதான். இப்போ அந்த ஐயங்கள் எல்லாம் நீங்கிச்சு. கூட்டம் கூட்டமா மக்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். திருக்குரானின் வசனமே சூரா நஸர், அதாவது, நபியே,
அல்லாவின் உதவியும் வெற்றியும் வந்ததும் மக்கள் கூட்டம் கூட்டமாய் இஸ்லாத்தில் நுழைந்ததும் நீர் கண்டால் உமது இறைவனை புகழ்ந்து துதி செய்து அவனிடம் மன்னிப்பு கோருங்கள். நிச்சயம் அவன் மன்னிப்பவன். யமன், பஹ்ரைன், சிரியா, பாரசீகம், ஈராக் எல்லா திசையிலிருந்தும் மக்கள் மதீனாவுக்கு குவிந்தார்கள். பலர் இஸ்லாத்தை ஏற்றினார்கள். சிலர் நட்பு நாடினார்கள். சிலர் பிரச்சாரகரை வேண்டினார்கள். இவ்வாறு இஸ்லாத்தின் ஒளி உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியது. தக்கீப் கூட்டத்தார், அதாவது மக்கள் தூதர்களை அனுப்பினார்கள். அண்ணல் நபிகள் நாயகத்தின் முன்னிலேயே வந்து தூதர்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்க வந்திருக்கிறோம். அந்த ஆனால்னு சொன்னதும் முஸ்லிம்களோட முகம் சுருங்கி போச்சு. தூதர்கள், நாங்கள் விலைமாதர்கள் இருக்கிறார்கள், அதை தடை செய்யக்கூடாது. நாங்கள் வட்டி வியாபாரம் செய்கிறோம், அதையும் தடை செய்யக்கூடாது. நம்ம ஊரில் திராட்சம் அதிகமாக கிடைக்குது, அதனால மதுபானம் தயாரிக்கிறோம், அதையும் நிறுத்தக்கூடாது. இன்னொரு விஷயம், நமது உருவங்களை விடைக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லை. உடனே உவர் ரதியல்லா கண்களில் நெருப்பு பறந்தது. நீங்கள் எவ்வளவு பெருமானியர்கள்? அவைகள் கற்கள் தானே, என்ன வலிமை இருக்கே அவற்றுக்கு? அண்ணல் நபிகள் நாயகம் வாயிலிருந்து வந்தது ஒரு வார்த்தைதான், முடியாது. தூதர்கள், சரி, உடைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் 3 மாத அவகாசம் தாருங்கள். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருளும் ஒளியும் சேர்ந்து வர முடியாது. தெய்வ வணக்கத்தோடு உருவ வழிபாடு சேர்ந்து இயங்க முடியாது. உங்கள் வேண்டுகோளை ஏற்க முடியாது. தூதர்கள் இறுதியாக, சரி, நீங்க எதை வேண்டுமோ பண்ணுங்க, ஆனா அவற்றை நாமே உடைக்க மாட்டோம், எங்களுக்கு மன்னிச்சிருங்க. அண்ணல் அவர்கள் முறுவலித்தார்கள். தூதர்கள், சரி, குறைந்தபட்சம் நாங்கள் தொழாமல் இருக்க அனுமதி கொடுங்க. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியென்னால் உங்கள் இஸ்லாமேற்றத்திற்கு பொருளே இல்லை. தக்கீஃப் கூட்டினர் இஸ்லாத்தை தழுவுகிறோம்னு உறுதி சொல்லிட்டு தாயிபுக்கு திரும்பினாங்க. அவர்களுக்கு இஸ்லாம் கற்பிக்க ஒருவரை அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். அவர் அனுப்பும்போது, நீங்க தொழுகை நடத்தும்போது பலவீனமா உள்ளவர்களுக்கேற்ற மாதிரி சுருக்கி நடத்துங்கன்னு அறிவுறுத்தினார்கள். அங்க இருந்த விக்கிரகங்களை உடைக்க அபூ சுஃபியான் ரலி மாதிரி சிலரை கூட அனுப்பினார்கள். அவர்கள் சென்று உடைத்ததும் பெண்கள் வீடுகளிலிருந்து தலைவிரி கோலமா வந்து அழுதாங்க. கண்ணீர் தரை நனைக்கும் அளவுக்கு சிந்தினது. அதற்கு பின் தக்கீஃப் கூட்டினர் எல்லாரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். அடுத்தது நஜ்ரானிலிருந்து 60 பேர் அடங்கிய கிறிஸ்தவ பாதிரிமார்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். அண்ணல் அவர்கள் அவர்களை அன்போட உபசரிச்சு பள்ளிவாசல் வாசல்ல தங்கச் செய்தார்கள். அவர்கள் அங்கேயே தங்கள் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்கள். முஸ்லிம்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு தடுத்தார்கள். ஆனா அண்ணல் அவர்கள் அனுமதி தந்தார்கள். பிறகு அவர்களுக்கு இஸ்லாத்தின் உண்மைகளை எடுத்துரைத்தார்கள். ஆனா அந்த பாதிரிமார்கள் தங்கள் மதத்தையே பிடிச்சுக்கிட்டார்கள். அப்போ அண்ணல் அவர்கள், சரி, நம்மில் யார் உண்மை யார் பொய்ன்னு இறைவனை வேண்டுவோம். யார் தவறான வழியில் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் அல்லாஹுவின் சாபம் வரட்டும்னு சவால் வைத்தார்கள். முதல்ல கிறிஸ்தவர்கள் சம்மதிச்சாங்க. ஆனா பின்பக்கமா அஞ்சிட்டு ஒதுங்கினாங்க. அண்ணல் அவர்கள் அவர்கள் மேல் கோபமோ பகையோ கொள்ளவே இல்லை. நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம், ஆனால் ஆண்டுதோறும் கப்பம் செலுத்தணும்னு உடன்பாடு நடந்தது. அப்படியே அவர்கள் நஜ்ரான் திரும்பினார்கள். அதற்கு பின் யமன்ல தைக்கூட்டம் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை செய்தது. அதற்காக அண்ணல் அவர்கள் அலீர் அலி தலைமையில் படையை அனுப்பினார்கள். அலீர் அலி அவர்களை வென்று பலரையும் சிறைப்பிடித்தார்கள். அந்த சிறையில ஹாத்திம் தா என்ற பெரிய தானவந்தரின் மகளும் இருந்தார். அவர் வந்து, கண்ணீர் மல்க, என் தந்தையை பற்றி கேட்டிருப்பீர்கள். அவர் ஏழைகளுக்கு உதவினார், பெண்களை காப்பாற்றினார். ஆனா அவரின் மகளான எனக்கு யாருமில்லை. என் தம்பி ஓடிப்போயிருக்கிறான், தாங்கள்தான் என்ன காப்பாத்தணும்னு வேண்டினாள். அண்ணல் அவர்கள் உருகினார்கள். உன் தந்தையிடம் ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் இருந்தன. நான் உன்னை விடுதலை செய்கிறேன், ஊருக்கு போய்விடு. ஆனா அவள் சொன்னாள், நான் மட்டும் விடுதலையாக விரும்பல, என்னோட உறவினர்கள் சிறையில் வாடுகிறார்கள், அவர்களையும் விடுவிக்கணும். இதை கேட்டதும் அண்ணல் அவர்கள் எல்லாரையும் விடுவிச்சு அன்பளிப்புகளோடு அனுப்பினார்கள். ஊர் போன அந்த பெண் தம் தம்பியை தேடி அண்ணல் அவர்களின் நற்பண்புகளை சொன்னாள். இருவரும் மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாம் வேகமா வளர ஆரம்பிச்ச நேரம். அண்ணல் அவர்கள் பலரை மத பிரச்சாரத்துக்கு அனுப்பினார்கள். அமைதியா பணியாற்ற சொல்லினார்கள். சிலர் இவர்கள் நயவஞ்சகர்கள், இவர்களுக்காக இரஞ்சாதியர்கள்னு உமர் அலி கூட சொன்னார். ஆனா அண்ணல் அவர்கள், அவர்களுக்காக இறஞ்சுவது ஏற்கப்படுமா இல்லையா என்பது அல்லாஹுவின் விருப்பம், நான் இறஞ்சுவதை நிறுத்த மாட்டேன்னு சொன்னார்கள். அந்த ஜெனராசிட்டியை கண்டு அந்த நாளே 1000 நயவஞ்சகர்கள் உண்மையான முஸ்லிம்களானார்கள். அந்த சேம் ஆண்டு அண்ணல் அவர்களோட மகள் சைனப் அலி மறைந்தார். அதே ஆண்டிலேயே அண்ணல் அவர்களுடைய அன்பு மகன் இப்ராஹிம், மாரியா கிப்தியாவின் மகன், 1 வயதுதான் வாழ்ந்து மறைந்தார்.
இப்ராஹிம் இறக்கும் நேரத்துல அண்ணல் அவர்கள் அவனை கையில் எடுத்துக்கொண்டு அழுதார்கள். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிமே, இறைவனின் ஆணைக்கு எதிரா நாங்க என்ன செய்ய முடியும்? நம் எல்லாரையும் மறுமையில் ஒன்று சேர்ப்பான். அதுவே நமக்கு ஆறுதல். இப்போ கண்ணீர் வழிகிறது, இதயம் வலிக்கிறது. ஆனா வாயால் சொல்லப்படுவது இறைவனுக்கு விருப்பமான வார்த்தைகள்தான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அண்ணல் அவர்கள் மிகுந்து அழுததை பார்த்த முஸ்லிம்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ அவர்கள் சொன்னார்கள், நான் கத்திக்கொண்டு அழுவதையே தடை செய்கிறேன், ஆனால் கண்ணீர் வருவதை தடுக்க முடியாது. அன்பும் இரக்கமும் வந்தால் கண்ணீர்தான் வழியும். பிறர் மீது அன்பில்லாதவன் அல்லாஹுவின் அன்பிற்கும் அருகமில்ல. அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. மக்கள் இப்ராஹிம் இறந்ததால்தான் கிரகணம்னு சொன்னார்கள். அண்ணல் அவர்கள் உடனே திருத்தி சொன்னார்கள், சூரியன் சந்திரன் எவருடைய மரணத்திற்காகவும் கிரகணம் ஏற்படுவதில்லை. அது அல்லாஹுவின் அடையாளம். அது நடந்தால் தொழுகுங்கள், அல்லாஹுவை நினைவுபடுத்துங்கள். இதோ இங்கே இந்த தலைப்பு முடிவடைகிறது. இனி அடுத்து 21வது தலைப்பு, ஈடிணையற்ற வாழ்வு என்னும் தலைப்பு பதிவிடப்படும் இன்ஷா அல்லாஹ். என்றும் அன்புடன் மௌலவி எஸ். ஷிஃபாத் நூரானி இலாஹி, இமாம், மஸ்ஜிதுல் ஃபலாஹ், பொத்தையன் குடியிருப்பு, புதுக்கோட்டை மாவட்டம். துணை செயலாளர், கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை.